வெல்கம் டு ஜே மாம்ஸ் கிச்சன். எல்லா போலும் இறைவனுக்கே. இன்றைக்கி நம்ம ஒரு மதிய உணவு தான் பார்க்க போகிறோம். நான்வெஜ்ஜோட மெனு. சரியா? சாதம், கனவா கிரேவி, மீன் சம்பல், இறால் ஃப்ரை, ரசம், கேபேஜ் பொரியல், மீன் குழம்பு. அதில் கடைசியில் நான் ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்லியிருப்பேன். அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே உள்ள நாசி கண்டா மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வீடியோவுக்கு போவோம். இப்போ வாங்க, ஃபஸ்ட்டு நம்ம கனவா கிரேவி பார்ப்போம். ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கிறோங்க. ஒரு 1/4 கிலோ கனவா, சதக்கனவா, அதெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நேற்றே சுத்தம் பண்ணியாச்சு. அதில் ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு, 1 ஸ்பூனு மிளகாய்த்தூள், சின்ன ஸ்பூனு, கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு தண்ணி போட்டு முதல்ல வேக வச்சுக்கிறேங்க. மஞ்சத்தூள் போட வேண்டாம். மஞ்சத்தூள் போட்டால் உங்களுக்கு சுருக்கா வேகாது. அதனால் மஞ்சத்தூளை தவிர்த்துக்கிட்டு மிளகாத்தூளை போட்டு வேக வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு சுருக்கா நமுந்துடும். இது சதக்கனவா, அதனால் நம்மளுக்கு சுருக்கா நமுந்துடும். விசில் ஒரு 3 வைங்க. இப்போ வாங்க மற்ற வேலையை பார்ப்போம். அதுக்குள்ளே மசாலையை பார்ப்போம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. ஒரு 1/2 ஸ்பூனு பெருஞ்சீரகம் போடுங்க. பட்டை ஒரு சின்னது, உங்களுக்கு அந்த வாசம் பிடிச்சா போடுங்க, எண்ணெய் தவிர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போடுங்க. கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு வெங்காயம், ஒரு வெங்காயம், தக்காளி எல்லாமே நம்ம சாப்பர் பண்ணி வச்சுக்கிறணும். ஒரு 3 பூண்டை நல்லா பொடிசாக வெட்டி வச்சுக்கிறேங்க. ஒரு வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய் கீரி போடுங்க. இது இந்த கனவா கிரேவி நிறையா மாதிரி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டும் வைக்கலாம். அப்புறம் உருளைக்கிழங்கு போடுங்க. குழம்பா வைக்கலாம், பொரிக்கலாம், பல மாதிரி இதை செய்யலாம். அப்புறம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் வெந்த பிறகு ஒரு தக்காளியை போடுங்க. நான் வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே சோப்பரில் நான் எல்லாத்தையும் முதல்லையே செஞ்சு வச்சுக்கிட்டேன். ஒரு 5 பெரிய வெங்காயமும் ஒரு 5 தக்காளியும் வந்துச்சு நம்மளோட சமையலுக்கு. அவ்வளோதான். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் போடுங்க. ஜீரகத்தூள், மிளகாத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் போடுங்க. ஏற்கனவே மிளகாத்தூள் போட்டிருக்குறோம், அதனால் அது போதும் நம்மளுக்கு. நீங்கள் ஜீரகத்தூள், கொத்தமல்லி தூள் வேணுண்டா போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா தவிர்த்துக்கிறங்க. வெறும் மஞ்சத்தூள், மிளகாத்தூளை போட்டு வச்சாலே அதுவும் சூப்பராக இருக்கும். அது கனவா பிரட்டல்னு சொல்லுவோம். அதுவும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி செஞ்சுக்கிறங்க. அப்புறம் ஒரு கொத்தமல்லி இலையா இல்லை புதினா இலையோ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை லைட்டாக கொஞ்சமாக தூவி விடுங்க. இதில் வாசனை புல் இல்லை பண்டாணி இலை அது இருந்தாலும் நீங்கள் போடலாம், நல்லா வாசமாக இருக்கும். அப்புறம் அவிச்சு வச்ச கனவா குழம்பை ஊற்றுங்க. கனவா அவிச்சு வச்சுருக்கிறோம்ல 3 விசில், அதை ஊற்றுங்க. ஊற்றி 1 நிமிஷம் குக் ஆகட்டும். ஏன்னா நம்மளுக்கு ஏற்கனவே கனவாயெல்லாம் குக் ஆகிருச்சு. மசாலா மட்டும்தான் வேகணும், அதுக்கு 1 நிமிஷம் போதும். அப்போ ஒரு 1/2 ஸ்பூனு கரம் மசாலா போடுங்க. இது வேணுண்டா போடுங்க, 2 தவிர்த்துக்கிறங்க. போட்டு மறுபடியும் ஒரு 1/2 நிமிஷம் கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்த பிறகு கொத்தமல்லி இலை, புதினா இலை, எண்ணெய் இருக்கோ அதை தூவி விட்டு அடைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். கனவா கிரேவி ரெடி. இப்போ வாங்க நம்ம ஃபிஷ் குழம்பு பார்ப்போம். மீன் குழம்பு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறங்க. கொஞ்சோண்டு வெந்தயம், கொஞ்சம் பெருஞ்சீரகம், 1/4 ஸ்பூன் போடுங்க. போட்டு அது பொரிஞ்சிக்கிட்டு இருக்கையிலேயே ஒரு கொத்து கருவேப்பிலையை போடுங்க. போட்டுட்டு ஒரு 50 கிராம் வெங்காயத்தை போடுங்க. நல்லா பொடிசாக சாப்பர் பண்ணி வச்சுக்கிறேங்க. அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் நொரண்டு அரைச்சிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இது தக்காளி எல்லாம். அப்புறம் ஒரு 2 ஸ்பூனு, ஒரு 3 பல் பூண்டு, அதையும் நைஸாக அரைச்சிக்கிட்டு போடுங்க. அப்போ தான் இந்த குழம்பு நம்மளுக்கு நல்லா திக்னஸாக வரும். அது பொரிஞ்சுக்கிட்டு இருக்கையிலேயே தக்காளி போடுங்க. இது 1.5 தக்காளி, சின்ன தக்காளியில் 1.5 தக்காளி போட்டிருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் 1 போடுங்க. அதையும் போட்டு வதக்குங்க. வதக்கிட்டு இருக்கையிலேயே 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க. போட்டு கிண்டி விட்டுட்டு அப்புறம் குழம்பு பொடி ஒரு 3 ஸ்பூன் போடுங்க. இந்த ரெசிபி நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் குழம்பு பொடி, அந்த லிங்க் கீழே கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். மீன் குழம்பு பொடி, வத்த குழம்பு வைக்கலாம். அப்புறம் குழம்பு மிளகாய் பொடி ஒரு 3 ஸ்பூன் போடுங்க. நான் இங்கே உள்ள பாபாஸ் மசாலா போடுறேன் ஒரு 3 ஸ்பூனு. அந்த மீன் குழம்பு பொடி 3 ஸ்பூனு, இது ஒரு 3 ஸ்பூனு. எல்லாமே சின்ன ஸ்பூனு தான். பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1.5 போடுங்க. அப்புறம் புளியை கரைச்சி வச்சுக்கிறேங்க. ஒரு நல்ல பெரிய எலுமிச்சம்பழத்து அளவுக்கு உள்ள புளியை கரைச்சி வச்சுக்கிறேங்க. கொஞ்சம் நறுக்குன்னு புளி இருக்கணும். அப்புறம் தண்ணி ஊற்றுங்க.
இது இப்போ வந்து நல்லா கொதிக்கணும். கொதித்து மீன் போடாமல் நம்மளுக்கு வந்து மீன் குழம்போட வாசம் வரணும். உங்கள் ரசனைக்குள்ளே உப்பை போட்டுக்கிறோங்க. அது வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கணும். ஒரு 3 நிமிஷம் கொதிக்கணும். இப்போ 3 நிமிஷம் சென்று பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து மீனை போடுங்க. உங்கள் வீட்டில் என்ன மீன் இருக்கோ அதை போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு 600 கிராம் மீன் போடுறேன். 500 கிராம் அரை கிலோ மீன் போடுறேன். அதில் ஒரு 2 மிளகாய் கீரை போடுங்க. மீனை போட்டு நான் 1 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். கொதித்த பிறகு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை ஊற்றுங்க. ஒரு 50 மில்லி தேங்காய் பால், ஒரு 50 மில்லி தண்ணியை ஊற்றிக்கிறேங்க. உங்களுக்கு திக்னஸை பார்த்துக்கிட்டு தண்ணியை ஊற்றுங்க. இதுவே சரியான திக்னஸாக தான் இருக்குது. நான் கொஞ்சம் தண்ணியை ஊற்றினேன். அப்புறம் வெண்டிக்காயா, மாங்காயா, முருங்கைக்காயா உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை போடுங்க. அதை போட்டு மறுபடியும் 1 நிமிஷம் கொதிக்கட்டும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு. இப்போ வந்து திருநூற்று பச்சை இல்லை கொத்தமல்லி இலை என்ன இருக்கோ அதை தூவி விட்டு அடைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்பு ரெடி. இப்போ வாங்க நம்ம மீன் சம்பல் பார்ப்போம். நான் வந்து உரிப்பாறை மீன் தான் எடுத்து வச்சுருக்கிறேன், கட்டா மீன். அதில் கொஞ்சமாக உப்பு போடுங்க. 1 ஸ்பூனு மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சள்தூள் போட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டு பிரட்டிக்கிறேங்க. பிரட்டி வச்சு நம்ம இதை வந்து பொரித்து சம்பல் பண்ண போகிறோம். உங்களுக்கு என்ன மீன் உங்களுக்கு விருப்பமாக இருக்கோ அந்த மீனை எடுத்துக்கிறோங்க. அவ்வளோதான், பிரட்டி வச்சாச்சு. இப்போ எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடாகுதான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் மீனை போடுங்க. நமக்கு ஒரு 2 நிமிஷத்துலேயே மீன் பொரிஞ்சிரும். அதை எடுத்துகிட்டு சம்பலுக்குள்ளே வேலையை பார்க்க வேண்டியதுதான். இது மீனை போட்டு நீங்கள் சம்பலுக்குள்ளே வேலையை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போ வாங்க சம்பலுக்கு கட்டுறேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேங்க. அதில் வந்து 1 ஸ்பூன்லேருந்து 1.25 ஸ்பூன் சில்லி பேஸ்ட் போடுங்க. நல்ல பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் போடுங்க. ஒரு தக்காளி போடுங்க. ஒரு 3 பல்லு பூண்டு போடுங்க. இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேங்க. இதான் மசாலா, நம்மளுக்குள்ள சம்பலுக்குள்ள மசாலா. அப்புறம் எண்ணெயை சூடு பண்ணிக்கிறேங்க. சம்பலை போடுங்க. அரைச்சி வச்ச மசாலாவை போடுங்க. போட்டு கொஞ்சம் நேரம் வெந்து நல்லா எண்ணெய் விடணும். எண்ணெய் விட்ட பிறகு புளித்தண்ணி ஊற்றணும். புளித்தண்ணியில் சின்ன எலுமிச்சங்க அளவுக்குள்ள புளியை நல்லா திக்காக கரைச்சி வச்சுக்கிறோங்க. ரொம்ப புளி வேண்டாம். இந்த சம்பல் வந்து மொத்தம் 3 மீனுக்குள்ள சம்பல் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இல்லையா இல்லை வாசனை பொருள் இருந்தால் போடுங்க. அது நல்லா மீன் வாடை நம்மளுக்கு இருக்காது. அதுக்கு தான் நம்ம இதெல்லாம் போடணும். இல்லைனா திருநூற்று பச்சை இருந்தால் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கொஞ்சமாக புளித்தண்ணியை ஊற்றுங்க. மறுபடியும் கொஞ்சம் நேரம் வேகணும். வெந்து நல்லா எண்ணெய் விடுற டயத்தில் உப்பையும் போடுங்க. ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்குறோம், அதாவது மீன் பொரியலில் மீன் பொரிச்சதில் போட்டிருக்குறோம். அப்புறம் மீனை போட்டு சம்பல் ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான், ரெடி சம்பல். இப்போ நம்ம வந்து சாதத்துக்கு உள்ள அரிசியெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. அதில் நான் வந்து ஒரு பண்டாணியில் மட்டும் போடுறேன். நான் வெறும் ப்ளெயின் ரைஸ் தான் செய்கிறேன். அப்புறம் வாங்க ரசம் செய்வோம். ரசத்துக்குள்ள பொருள் ஜீரகம் ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. கொஞ்சம் மிளகு எடுத்துக்கிறேங்க. அதை 2ஐயும் போட்டு முதல்ல பொடி பண்ணிக்கிறேங்க. இதில் மஞ்சத்தூள் கூட நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 1/4 ஸ்பூன் போடலாம். இது 5 பேருக்குள்ள ரசம். அப்புறம் ஒரு 3 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகா, ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 2 சின்ன வெங்காயம் போடுங்க. போட்டு பிளெண்டரில் சுற்றிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ புளி தண்ணியை கரைச்சி வச்சுக்கிறேங்க. ஒரு பாதி எலுமிச்சங்க அளவுக்குள்ளே புளியை கரைச்சி ஒரு தக்காளியை வந்து நல்லா நச்சு விட்டுக்கிறேங்க. ரொம்பவும் புளிக்க வேண்டாம் ரசம். அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பட்டை மிளகா, கருவேப்பிலையை முதல்ல போடுங்க. போட்டு ரெண்டும் பொரிஞ்சதோடு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிறோம்ல ஜீரகம், மிளகு, வெங்காயம், பூண்டு அதை வந்து போடுங்க. போட்டு கொஞ்சம் நேரம் வாசம் வர வரைக்கும் வதக்குங்க. இதில் மஞ்சத்தூள் கூட நீங்கள் போட்டுக்கரலாம். ரசம்லாம் நம்ம இறக்க 1 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க. நான் ஆக்கின மீன் குழம்பு வந்து 5 பேருக்கு உள்ளது. இந்த சாப்பாடு கணவனி பார்த்தா கண்டிப்பாக இது வந்து 5 பேருக்கு சாப்பிட்லாம். அப்புறம் புளி தண்ணியை கரைச்சி வச்சுருக்கிறோம்ல அதை ஊற்றுங்க. புளி வந்து ரொம்ப திக்காக வேண்டாம். அப்புறம் தூதுவளையும் கொத்தமல்லி இலையும் என்கிட்ட இருக்குது. அதை நான் நச்சு போடுறேன். நீங்கள் வந்து ஓமவல்லி இலையா வெத்தலையா என்ன இருக்கோ நீங்கள் நச்சு போடலாம். அது அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதையும் போட்டு ஒரு லைட்டாக கொதி வந்ததோட உப்பை பார்த்து அடைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரசம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. இப்போ வாங்க நம்ம வந்து கிறிஸ்பியான இறால் ஃப்ரை வாங்க பார்ப்போம். இறால் எடுத்துக்கிறேங்க. மண்டையெல்லாம் எடுக்காமல் சுத்தம் பண்ணி வச்சுக்கிறேங்க. வச்சுக்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு பிரட்டிட்டு ஒரு 1/4 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடாமே நம்ம செய்யலாம். இறால் ஃப்ரையெல்லாம் நல்லா தான் இருக்கும்.
போட்டுட்டு அப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுங்க. போட்டு பிரட்டிட்டு மாவு ரெடி பண்ணணும் நம்ம இதுக்கு. இந்த மாவு போட்டு நம்ம வந்து பொரிக்க போகிறோம். இந்த இறால் பிறை வந்து நம்ம பல மாதிரி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு வகை. அப்புறம் ஒரு ஸ்பூனு அரிசி மாவு, ஒரு அரை ஸ்பூனு சோள மாவு, 1.25 ஸ்பூனு மைதா மாவு எடுத்துக்கிறேங்க. இல்லைன்னா 3மே ஈக்குவலாக எடுத்துக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து மிக்ஸ் பண்ணி இறால் பிரட்டி வச்சதை போடுங்க. இந்த மாவில் வந்து நீங்கள் வந்து பூண்டு தூள், இஞ்சி தூள், மிளகுத்தூள் கூட போடலாம். அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடக்கூடாது. அதில் அப்படியும் போட்டு பொரிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக தண்ணி தொளித்து பிரட்டிக்கிறேங்க. தண்ணிக்குள்ள அந்த மாவை வந்து தண்ணியாக கரைச்சி வச்சுட்டு கூட நீங்கள் தொட்டு தொட்டு கூட போடலாம். ஈவினிங் ஸ்நாக்காக கூட கொடுக்கலாம் உங்கள் குட்டீஸுக்கு. அப்புறம் எண்ணெயை சூடு பண்ணிக்கிறேங்க. சூடு பண்ணி இறாலாக போடுங்க. 1 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு இறால் வெந்துடும். இறால்லாம் நம்மளுக்கு ரொம்ப நேரம் வேக வேண்டியதில்லை. அந்த ஒரு அரை வேக்காடை எடுத்து சாப்பிட்டா தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இறால்லாம் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்மளுக்கு கரெக்டாக 1 நிமிஷத்துலேயே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு அள்ளிட வேண்டியதான் கிறிஸ்பியாக. அவ்வளோதான் இறால் பிறை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து சோறும் ரெடி ஆயிடுச்சு, சாதமும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து வெள்ளை சாதம் தான் செஞ்சுருக்கிறேன். இப்போ வாங்க கேபேஜ் பொரியலை பார்ப்போம். 1 ஸ்பூன் எண்ணெயை போட்டுக்கிறேங்க. அதில் வந்து கொஞ்சமாக ஜீரகம், கடுகு, உளுந்து கொஞ்சம் போடுங்க. இல்லை பாசிப்பருப்பு போடுறதாலும் நீங்கள் போடலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பொடிசாக வெட்டி வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு மிளகா கீரி போடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேங்க. அப்புறம் வெங்காயம் போடுங்க. போட்டு லைட்டாக வதக்குங்க. இது செய்கிறக்குன்னு பார்த்தா இது செய்கிறக்கு நம்மளுக்கு கரெக்டாக 1 நிமிஷமே போதும். ஆனால் எல்லாம் நம்ம வெட்டி ரெடியாக வச்சுருக்கணும். அப்புறம் கேபேஜ் வந்து பொடிசாக வெட்டி வச்சுருக்கிறேன், அதை போட வேண்டியது தான். அதையும் போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு கிண்டி விட்ருங்க. கிண்டி விட்டு கொஞ்ச நேரத்துலேயே 1 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு வெந்துடும். கேபேஜெலாம் ரொம்ப வேக வேண்டியதில்லை. அப்புறம் அடுப்பு அடைச்சிருங்க. இதில் தேங்காய் பூ போடலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து முட்டை போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். அப்புறம் உப்பு போடுங்க. உப்பு போட்டு கிண்டி விட்டுட்டு மிளகுத்தூள் போடணும். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் போடுங்க. மிளகுத்தூளை போட்டு கிண்டி விட்டு முட்டையை போட்டு பிரட்டி அள்ளிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், கேபேஜ் பொரியல் ரெடி. இந்த முட்டைக்கு பதிலாக நீங்கள் வந்து தேங்காய் பூ போடலாம். அவ்வளோதான், கேபேஜ் பொரியல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். எல்லா சமையலுமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாதும் அறியாதும் ஒரு டிப்ஸு. கனவா கிரேவி எடுத்துக்கிறேங்க, கொஞ்சம் மீன் சம்பல் எடுத்துக்கிறேங்க, மீன் குழம்பு எடுத்துக்கிறேங்க. இதில் நண்டு குழம்பு, நண்டு கிரேவி போடணும். அப்புறம் அது 4 மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். அப்புறம் நாசிகண்டாவுக்கு வந்து கோழி குழம்பு போடுவாங்க. ஒரு கிச்சப் கிரேவி, அதாவது சோயா சாஸோடைய கிரேவி கண்டிப்பாக அதில் ஒன்று போடுவாங்க. போட்டு மிக்ஸ் பண்ணுறது தான் நாசிகண்டா ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு தெரியுமோ தெரியாது எனக்கு தெரியாது, இதை தெரிஞ்சுக்கிறேங்க. இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக அற்புதமாக இருக்கும். நம்ம டெய்லியெலாம் இப்படி சாப்பிட மாட்டோம். அட்லீஸ்ட் நம்மகிட்ட எல்லா பொருளும் இருக்கையில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஆனத்தையெல்லாம் அதாவது குழம்பெல்லாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சோறு வச்சுக்கிறேங்க. கனவா கிரேவி வச்சு, மீன் சம்பல் வச்சு, இறால் பிறையை வச்சு, ரசம் வச்சாச்சு. அப்புறம் கேபேஜ் பொரியலை வச்சுட்டு மீன் குழம்பு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. இன்னும் நல்ல பதிலை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.